இந்த பைரவி வந்துட்டு இத எதிர்பார்க்கவே இல்ல. அதாவது கௌதமும், இலக்கியாவும் வந்து கேட்கும்போது, ஆமா அப்படிதான். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுலலாம் தலையிடவே மாட்டேன். அது மட்டும் இல்லாம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டணும் அப்படின்னா, நான் என்ன வேணாலும் பண்றதுக்கு தயாரா இருக்கேன். அதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அப்படின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கும் இப்படி ஒரு அ இக்கட்டான ஒரு நிலைமைய கொண்டு வந்து விட்டாங்க. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம இலக்கியா வந்து ஒரு வேற லெவல் சம்பவத்த வந்து செஞ்சு விடுறாங்க. பைரவிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ மேலும் மேலும் சவால் விடுறது மட்டும் இல்லாம, இந்த பைரவிய இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குறதுக்காக நம்ம இலக்கியா முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது எதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்மளோட பலம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி, நம்ம இலக்கியா இருந்துட்டு அடுத்தடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வீடியோ எவிடன்ஸ காட்டி மிரட்டுறது, இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, பல வேலைகள வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போறாங்க. இத பார்க்கும்போதும், கேட்கும்போதும் ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஆனா அதே சமயம் இந்த பைரவி வந்துட்டு ஒரு வேள ஜெயிச்சுட்டாங்க அப்படின்னா, கண்டிப்பா நம்ம இலக்கியா கௌதம விட்டு நிரந்தரமா போய் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கௌதமும், இலக்கியம் வந்துட்டு அவ்ளோ கோவத்தோட வந்து கேட்கும்போது, இந்த பைரவி வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமா பயம் இல்ல. அவளோட கண்ணுல ஒரு சொட்டு பயம் கிடையாது. அப்படின்ற மாரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா வந்துட்டு அந்த வீடியோவ காட்டி மிரட்டும்போது, "என்ன இலக்கியா பூச்சாண்டி காட்டுறியா? சவால்னா சவால் தான். இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவ காட்டி மிரட்டுறது, அத காட்டி மிரட்டுறது, இப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து ஜெயிக்கணும்னு சொல்லிட்டு வந்து நினைச்சிராத. உன்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், ஏது பண்ணுவேன்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி பயங்கர கோவத்தோட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவி சொல்லிட்டு இருக்கா. அதே மாதிரி, "ஓகே மேடம், அது ஓகே தான். இன்னொரு ஒரு வீடியோ இருக்கு. அத பார்க்குறீங்களா?" அப்படின்ற மாரி சொல்லி, அடுத்ததா இந்த எஸ்எஸ்கேவும் அந்த பைரவி வந்துட்டு இப்போ ஒரு மாஸ்டர் பிளான போட்டிருந்தாங்க பார்த்தீங்களா? அந்த ஒரு வீடியோவும் காட்ட ஆரம்பிச்சுறாங்க. "நீங்க எங்க போனாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, எல்லா இன்ஃபர்மேஷனும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்துரும். இதுக்கு மேலயும் வந்து பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட மோதி ஜெயிக்கிறேன் அப்படின்ற பேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, தோத்து போயிடாதீங்க. ஒழுங்கு மரியாதையா வந்து பார்த்தீங்கன்னா, அமைதியா இருந்துருங்க." அப்படின்ற மாரி சொல்லும்போது, களத்தில சந்திப்போம் அப்படின்ற மாரி வந்து சொல்ட்டாங்க. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, துன்பப்பட்டு, துயரப்பட்டு நெறைய வந்து பார்த்தீங்கன்னா, வேதனைகள வந்து பார்த்தீங்கன்னா பட போறீங்க. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, தயாரா இருங்க மேடம். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வெயிட் பண்ணணும். அப்படின்ற மாரி வந்து சொல்லி இலக்கியா வந்துட்டு சவால் விடுறாங்க. நாட் ஒன்லி தட், அதாவது அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ சவால் விடல. இந்த பைரவி வந்துட்டு இப்போ நம்ம கௌதம்க்கு எதிராவும் வந்து பார்த்தீங்கன்னா, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பைரவிக்கே தெரியாது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பைரவி வந்துட்டு நம்ம இலக்கியாவ விரட்டுறதுக்காக மட்டுமே தான் இந்த ஒரு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா கூடவே சேர்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கே வந்துட்டு நம்ம இலக்கியாவ இந்த வீட்ட விட்டு விரட்டுறது மட்டும் மோட்டிவ் இல்ல. கௌதமோட கதையையும் முடிக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டிவ் அப்படின்ற மாரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இது எல்லாமா சேர்ந்து கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, பைரவியோட தலையில தான் விடியும். அதனால பைரவி மாட்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. அதுலயும் கௌதம் வந்துட்டு, "உங்களலாம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இவ்ளோ நாளா அம்மா அம்மான்னு சொல்லிட்டு என்னோட வாய் நெறைய கூப்பிட்டு இருந்திருக்கனே" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கும்போது எனக்கே கேவலமா இருக்கு. இதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களலாம் சும்மாவே விட மாட்டேன் அப்படின்ற மாரி சொல்லி பயங்கர கோவத்தோட கௌதமும் சொல்லிடுறாங்க. இப்போ கௌதமும், இலக்கியாவும் வந்துட்டு இத பைரவிய ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நெனச்சா, அந்த இடத்த ரெஜிஸ்டர் பண்றதுக்காக இந்த பைரவியும், எஸ்எஸ்கேவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியா இருந்துட்டு இருக்காங்க. ஆனாலும் அந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம், இலக்கியாவுக்கு தான் கிடைக்க போகுது. ஏன்னா, அந்த மாணிக்கம் இருந்துட்டு நம்ம கௌதமுக்கும், இலக்கியாவுக்கு தான் குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.